இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிற சமணர் மலை. ஸோ இயற்கை அழகை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கணுமா? அப்போ நான் கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த மலை மேலே உச்சியில் நின்று பார்க்குற நம்ம மதுரையாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நொறுக்கி தள்ளிருங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையில் லொக்கேட் ஆகிருக்கிற சமணர் மலை. இது கரெக்டாக கீழே குயில்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த பிளேஸுக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த மலைக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற ரொம்ப பழமையான மலை இது. இது வந்து சுமார் 2000 வருஷம் பழமையான மலைன்னு சொல்கிறாங்க. போகிற வழியே எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட் இது. இந்த மலை மேலே ஏறி உட்காந்து இந்த ஊரையும் சுற்றி இருக்கிற நேச்சரையும் ரசித்தா நம்ம மனசில் இருக்க பாரமே அப்படியே குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு அழகு இருக்குது இங்கே. ஸோ மலையோட தோற்றம் இப்படி தான் இருக்கும். முன்னாடி தாமரை குளம், சைடில் கோயில்னு ரொம்ப ஆஸ்தட்டிக்காகவே இருக்குல்ல பார்க்க. ஆலமரத்தோட நிழலில் வந்து பார்த்தா நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி, இந்த மரம் அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே அவ்வளோ நிழலா இருக்கும். காற்றும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வீடுகள்லாம் இல்லை. ஸோ அவ்வளோ காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். இந்த மரத்தோட நிழலில் உட்காந்து இந்த தாமரை குளத்தை ரசிச்சுட்டு எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாங்க. அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ். நான் பார்க்குற அழகை நீங்களும் பாருங்களேன். அந்த படிக்கட்டில் தான் ஏறி நம்ம போகிறோம். ஸோ மலை இந்த மாதிரி தான் போகும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் படிக்கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டே கிடையாது. நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி மலையோட சைடில் இருக்கிற ஒரு குகைக்கு போக போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இந்த ரூட் போகுது பார்த்தீங்களா? ஸோ இது வழியாக போனால் தான் நம்ம அந்த குகையை போய் சேர முடியும். போகிற வழியே அவ்வளோ அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு குட்டி தாமரை குளம் இருக்குது. நீங்கள் நம்ம கூட கார்த்திக் நம்ம நண்பர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த இடம் வந்து புதுசு தான். ஸோ கார்த்திக் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் அமைதியா ரொம்ப, அதாவது மதுரைக்குள்ள இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி இப்பதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. இன்னமும் இந்த மலையவே சுற்றி பார்க்கன்ற ஒரு ஆசையா இருக்கு. ஸோ கார்த்திக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு இந்த பிளேஸை சுற்றி பார்க்க. குகைக்கு போகிற வழி ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் இந்த மலை நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அதுக்கு சைடு பக்கம் இப்படி தான் இருக்கும். கல்லில் தான் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே ஏதோ பழைய காலத்து அரண்மனைக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்களே அந்த ஃபீல் இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த படிக்கட்டுகள். ரொம்ப பக்கம்தான் இது, நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம் இந்த பக்கம். ஸோ இந்த சைட் பாருங்கள், ஃபுல்லாக பாறைகள்லாம் இருக்கும். இந்த மலையை ஃபுல்லாக ஸோ நம்ம வந்து சமணர் மலைன்னு சொன்னாலும் ஒரு பிளேஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. இவர் தான் மகாவீரர். இந்த மகாவீரர் இருக்கிற பிளேஸோட நேம் வந்து செட்டிப்புடவன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மற்ற சிற்பங்கள் கொஞ்சம் செதஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஃபாரினர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு குட்டி சாட்டை போட்டு வருவோம். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. Your Hi, name? my name is Andreas. I'm from Germany. Oh, okay. So how do you know this place, and could you please let us know? Well, I'm lucky that I have this year in January, February off, and I always wanted to see Tamil Nadu when it's not that hot. Okay. So I decided to come here for 10 days, and I'm staying in Madurai. Great. And on Wednesday, I went by train to Rameswaram for 1 day over the Pamban Bridge, which was amazing, really. I just went after Rameswaram by bus for 1 day to Kamyakumari. Okay. And I went there to take a ritual bath where all the three seas come together. Okay. And then I waited there till the sun gets up Okay. at this atrium point. And then I went by boat to the other side. Great, great. And So then I you just saw came that back. statue, Thiruvalluvar statue. Yes, very beautiful. Great, 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 sir. So have you visited the Meenakshi temple? Yes, I did indeed. It's fabulous. Fabulous. Unfortunately, at the moment, it's covered because they do a reconstruction work. Yes, yes. So it's a bit sad when you come once to Tamil Nadu and then you see just half of it. But that gives me a good reason to come back again. Great, great. So have you enjoying the Indian food? Actually, Madurai food would be so best in. I love Indian food. I'm vegetarian myself, Okay, and okay. I love the South Indian curries. I just Okay. had, and then I Okay. tried dosa, of course, and I had Okay. idli. Very nice. Great, great, great. Thank you so much, sir. So enjoy your journey. Thank you. Thanks for it. Thank you for having me. Have a good time. Bye bye. குகையை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ மீன்லாம் இங்கே இருக்குது. பொறி வாங்குறவங்க இங்கே பாட்டிக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதான் அய்யனார் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். அப்படியே நம்ம போவோம். ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சின்ன சின்ன மீனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஸோ அங்கே 2 வெள்ளை மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொரிய போடுவோம். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்படி தான் எல்லா மீனும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பிளாக், ஒயிட் அப்படின்னு எல்லா மீனுமே இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இதாங்க முதல் படி. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கும். வாங்க போகலாம். ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் நம்ம சைடில் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி தான் ஏறணும். சேஃபாக ஏறுங்க, ஏன்னா காற்றும் பயங்கரமாக இருக்கும். அந்த எண்டோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் கிடையாது. அதே மாதிரி இந்த மலை ஏறுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம முட்டிக்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பக்கத்தில் எந்த ஹில் இருக்கோ ஏறி இறங்குங்க. ஸோ இந்த ஊரோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வியூவை இப்போ பார்க்க இப்படி இருக்குது, ஆனால் நைட்டில் பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோட எண்ணில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம கபாலீஸ்வரி அம்மன் கோயில். போன வாரம் அங்கே தான் எடுத்தோம். ஸோ அது ஒரு ஹிடன் பிளேஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மேலே கார்டில் லிங்க் போடுறேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேஸ்க்கு வேறு வேறு நேம் இருக்குதுன்னு. ஸோ அப்படி இந்த பிளேஸோட நேம் வந்து பேச்சி பள்ளம். ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் மேலே தண்ணிலாம் படாத மாதிரி மலையை குடஞ்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே வாங்க மேலே ஏறுவோம். ஸோ அப்படியே நம்ம காற்று வாங்கி ரசிச்சுட்டு மேலே ஏறலாம். பயங்கரமாக காற்றடிக்குது காய்ஸ். ஸோ வாங்க போவோம். மேலே வந்து ஒரு தூண் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு ஃபாரினர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு வாங்க போய் கேட்போம். So hi, what's your name? I'm Dana. So where are you from? I'm from the US. Oh great. So you're so excited about this place? It's very nice. Good place to see the sunset and some lovely rock carvings and the temple, of course. Yeah. Okay. Very nice to get out of the city a bit. Great. So you met our Meenakshi Amman temple? So how's the restoring it though, so it's a little bit covered right now. Beautiful. Yeah. So how is the food here in Madurai? I love it. So have you visited any other places nearby? Nearby, not yet. This is my first stop. Have a great day. Yeah, you too. Thank you. Bye. இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ ஹாலிவுட் மூவியில் மெக்சிகோவை காட்டுற மாதிரி இருக்குல்ல. அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தா வயல்வெளி, நம்ம ஊர் ஸ்டைல். ஸோ நம்ம மீட் பண்ண 2 ஃபாரினர்ஸுமே மீனாட்சி அம்மன் டெம்பிள் கோபுரத்தோட அழகை வந்து ரசிக்க முடியல. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓரமாக. இங்கே இருக்கிற குழிலாம் மழை பெஞ்சா நல்லா தண்ணி தேங்கி நிற்கும். செம்ம சீனரியாக இருக்கும். இந்த தூண் ஒரு தீபத்தூண், ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி தெரியல. தூணுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். இந்த பாறையை பாருங்களேன், நல்லா இருக்கு பார்க்க. இந்த கீழே தெரிகிற வழியில தான் குகை இருக்கு. மலையிலே கீழே ஒரு குகை, மேலே நல்லா பெரிய மலை. சூப்பராக இருக்குல்ல கேட்கவே. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அழகாகவும் அமைதியாகவும் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, இது ஆக்சுவலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான். ஏன்னா பல படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. ஜிகர்தண்டால் ஆரம்பித்து ஜெகமே தந்திரம், ஜில்லா, சூரரை போற்று அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன்னும் என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் மக்கள் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சன் செட்டையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படியே சூரியன் மறைஞ்சிட்டே இருக்கார். ஸோ இப்படி ஈவினிங் ஒரு 6 இருக்கும். நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் இந்த மலையில இருந்து மாசா நைட் வியூவை. ஸோ இந்த ஊரோட வெளிச்சம், அந்த வாகனங்கள் போயிட்டுருக்கு. அப்புறம் குளத்தை சுற்றி ஒரு வெளிச்சம் பார்க்கவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குங்க. இந்த நைட் வியூவோட நான் கிளம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹிஷோர். டேக் கேர்.